ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 34வது பாட்டு. சிறந்த நன்சை நிலங்கள் கிடைக்க. அதாவது நமக்கு நிலங்களாம் வாங்க போகிறீங்கன்னா, இடம் வாங்க போகிறீங்கன்னா, இல்லாட்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி வாங்கணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த பாட்டை தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்கு சிறந்த நன்சை நிலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கே தானாக தேடி வரும், கூடி வரும். ரொம்ப நாள் இடம் கிடைக்காம இருக்குது, ஆனால் கையில் காசு இருக்குது அப்படின்றவங்களுக்கும், ரெண்டாவது இடம் வாங்கணும் ஆசைப்படுறவங்களும் இந்த பாட்டை தொடர்ச்சியாக படிங்க. சொந்த நிலம், வீடு கட்டி எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க. ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னு பார்த்தோன்னா அடுத்த பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னா, வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடுதான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. அதாவது இந்த பாட்டோட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னிடம் வந்து சரணடையும் பக்தர்களுக்கு அபிராமி அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்வர்கலோகத்தில் இடம் கொடுத்துருவாங்க. அவங்க எதில் இருப்பாங்கன்னா, பிரம்மனோட 4 தலைகளிலையும், அதே மாதிரி தேன்வடியும் துளசி மாலை இருக்குல்ல, அந்த மாலையிலையும், அதே மாதிரி பருத்த கௌஸ்துப மணின்னு ஒன்று இருக்குது. அந்த கௌஸ்துப மணி கழுத்தல் அழிந்த திருமாலின் மார்பிலும், திருமாலோட நெஞ்சிலையும் இருப்பாங்க. அது அவரோட நெஞ்சில் அவர் வந்து எந்த மாலை அனுப்பிச்சிருப்பாருன்னா, பருத்த கௌஸ்துப மணின்னு ஒரு மணி இருக்குது. அந்த மணியில் ஒரு டைப் இருக்கும் தெரியுமா, அந்த மணி தான். இப்போ பெல் இருக்குது, அதே மாதிரி இந்த மாட்டோட சலங்கையில் ஒரு மணி கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மணி மாதிரி. அது மாதிரி ஒரு கௌஸ்துப மணியை கழுத்தில் அணிந்த திருமாலியோட மார்பிலும் சிவபெருமானோட இடப்பாகத்திலும் இருப்பாங்க. அதே மாதிரி தாமரை மலரில் தேன் இருக்கும்ல, அந்த தாமரை மலர்லையும், அதே மாதிரி ஒளிமிக்க கிரகங்களான சூரியன், சந்திரன், இந்த மாதிரி கிரகத்துலேயும் அவங்க வீட்டில் இருப்பாங்க. இந்த பாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க. எல்லோரும் சொந்தமாக வீடு நிலம்னு வாங்குங்க. நிலம் கிடைக்கிறதுக்கு இந்த பாட்டு. நாளைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு 35வது பாட்டு, திருமணம் நிறைவேற. அதாவது உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்லாட்டி உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ ரொம்ப நாள் பொண்ணோ பையனோ தேடிக்கிட்டு இருக்காங்க, வர நடமை அமைய மாட்டேங்குதுன்னா, திருமணம் கைக்கூடி வர மாட்டேங்குதுன்னா, அந்த பாட்டை தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். அந்த பாட்டை நம்ம நாளைக்கு பார்ப்போம். 35வது பாட்டு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு படிங்க, அம்பிகையோட அருள் பெறுங்க.